அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமலான் மாதத்தில் 3 வகை முஸ்லிம்கள். குறிப்பாக ரமலான் மாதம் ஒருத்தரை வந்து அடையும் போது நாம் பிறையை தீர்மானித்து நோன்புக்குள் மாதத்துக்குள் நுழைந்து விடுகிறோம். அந்த மாதத்தை அடையக்கூடிய முஸ்லிம்கள் 3 வகையாக இருப்பார்கள். ஒரு சாரார் நோன்பு பிடிக்கக்கூடிய தேர் ஆரோக்கியத்தோடும் அதற்கான வசதி வாய்ப்போடும் இருப்பார். அவர் குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நோன்பை நோற்றாக வேண்டும். அது அவர் மீது கட்டாய கடமை ஆகும். இரண்டாவது, அவர் பயணத்துக்குரியவராக அல்லது நோயாளியாக இருப்பார். அவர் நோயாளியாக இருக்கும் சமயம், பயணத்துக்குரிய இருக்கும் நேரம் தன் உடலில் சக்தி இருக்கிறது, தன்னால் முடியும் என்ற நிலையில் உறுதியாக இருந்தால் அவர் நோன்பு பிடிப்பது அவருக்கு அனுமதி. முடியவில்லை என்ற ஒரு நிலையில் அவர் இருந்தார், தூரத்து பயணம், வெயில் கொடுமை, நோயின் அவஸ்தை போன்றவைகளில் ஒருத்தர் இருந்தால் அவருக்கு அல்லாஹு தாலா அந்த நோன்பை விடுவதற்கு சலுகை கொடுக்கிறான். ஆனால் மீண்டும் அந்த நோன்பை வேறு ஒரு நாளில் பிடித்து கொள்ள வேண்டும். இது இரண்டாவது சாரார். மூன்றாவது சாரார் நோயாளியாக இருக்கிறார், நோயிலிருந்து வெளிவர முடியவில்லை, முதிர்ந்த வயதுடையவராக இருக்கிறார். இவர்களுக்கு இஸ்லாம் நோன்பை விடுவதற்கான சலுகையை முழுமையாக கொடுக்கிறது. ஆனால் தன்னால் பிடிக்க முடியவில்லை என்ற அந்த மனவேதனையை தீர்த்து கொள்வதற்காக, அந்த மன உளைச்சலிலிருந்து அவரை வெளிப்படுத்திக் கொள்வதற்காக ஒரு நாளைக்கு ஒரு ஏழைக்கு உணவு கொடுக்க வேண்டும். அது 3 கிலோவை உள்ளடக்கியதாக இருப்பது மிகச் சிறந்தது என்ற கருத்தை சாலிஹ் அல் ஃபௌசான் ஹஃபிலஹுல்லாஹ் அவர்கள் அழகாக சொல்கிறார்கள். பாரக்கல்லாஹு ஃபீக்கும்.